விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஒரு 5 பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்திருக்கிறது. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த 5 பேர் கொண்ட அந்த குழு தான் தேர்தல்ல எந்த கட்சி கூட எப்படி பேச்சுவார்த்தை நடத்தணும், எத்தனை இடங்களை கேட்டு பெறணும், எந்தெந்த இடங்களை கேட்டு பெறணும்ன்ற முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த 5 நபர்களுக்கு தான் இருக்கிறது. யார் அந்த நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிறிஸ் ஜோடங்கர், அவர் ஒருத்தர். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, அப்புறம் சூரஜ் ஹெக்டே, அப்புறம் நிவேதித் ஆல்வா, ராஜேஷ்குமார். இந்த 5 நபர்கள் கொண்ட குழுவை தான் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் அமைத்திருக்கிறார். இந்த 5 நபர்கள் கொண்ட குழு தான் திமுகவுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்தும். இப்ப சமீபத்துல ஒரு 3-4 நாட்களாக தொடர்ச்சியாக தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணி அமைக்க போறாங்க. 2 பேருக்குள்ளேயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் ரகசியமாக தாவேகா தலைவரிடம் பேசினார். ஒரு முறை பேசினார், 2வது முறை பேசினார், 3வது முறை பேசினார் சொல்லிட்டு ஒரு 4-5 நாட்களாக தொடர்ச்சியாக செய்தியினை ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாள் மட்டும் தொடர்ச்சியா வெளியிட்டு வந்தது. அந்த செய்தித்தாள் நிறுவனம் யார் கூட நெருக்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தித்தாள் நிறுவனம் தான் அந்த செய்தியை, அத்தகைய செய்தியை தொடர்ச்சியா வெளியிட்டு வருது. அப்ப இதற்கு பின்னாடி இவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. காங்கிரஸை நம்ம திமுகவிலிருந்து பிரிச்சுட்டு வந்துருவோம், அல்லது காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போயிடலாம், காங்கிரஸை நம்முடன் கூட்டணியில சேர்த்துக்கலாம் என்ற அந்த உள்நோக்கத்தோடு தான் தொடர்ச்சியாக அந்த செய்தித்தாள்கள்ல இதே போன்ற செய்திகள் தொடர்ச்சியா வெளிவந்ததே இருந்து. தாவேகா தரப்பினர் காங்கிரசிடம் பேசினார்கள், ராகுல் காந்தி போன் போட்டு விஜயிடம் பேசினார், கூட்டணி வந்து விட்டது, கூட்டணி நெருங்க போகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக அவருடைய கற்பனை கதைகளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாம மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். இடையில கூட ஒரு பிரபல பத்திரிகையாளர், அதாவது சவுக்கு சங்கரை சொல்லாமே, சவுக்கு சங்கர் கூட ஆரம்ப காலகட்டத்துல என்ன சொன்னார்னாக்க, காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி இங்க வைக்கலாம், கூட்டணி வைப்பதால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்க கூட்டணி வைப்பதன் மூலமாக கேரளாவிலையும் விஜய் அவர்கள் உதவுவார் சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்துல பேசினாரு. அதன் பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை மாட்டிக்கிட்டு, அது எப்படிங்க காங்கிரஸ் மத்தியிலையும் ஒரு இந்திய கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சிருக்கு, அதுல பெரிய கட்சி யாருன்னா திமுக தான், இவங்களை விட்டுட்டு எப்படிங்க காங்கிரஸ் விஜய் கூட போகும், அது மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க, விஜய்க்கெல்லாம் அவ்வளவா செல்வாக்கு அங்க அவ்வளவு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்துல அவர் இப்பதான் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் நாம் இதை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டு வரோம். காங்கிரஸ் ஒருபோதும் திமுக கூட்டணியை உடைக்காது. ஏனென்றால் இங்க திமுக கூட்டணியை உடைபட்டால் அது தேசிய அளவுல மிகப்பெரிய பாதிப்பை காங்கிரசுக்கு ஏற்படுத்தும். காங்கிரசினுடைய இலக்கு 2026 கிடையாது, 2029 தான் காங்கிரசினுடைய இலக்கு. அவர்கள் பிரதமர் பதவிதான் முக்கியமே தவிர தமிழ்நாட்டில் அவர்களுக்கு பதவி என்பது முக்கியம் இல்லை. அப்ப தொடர்ச்சியாக தாவேகா கூட காங்கிரஸ் பேசுது, ராகுல் காந்தி பேசுறாரு, விஜய் கிட்ட போனை போட்டு பேசுறாருன்னு தொடர்ச்சியாக இந்த செய்தித்தாள் செய்தி வெளியிட மற்ற செய்தித்தாள்களும் உண்மையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இதே நியூஸை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த விஷயம் திமுகவுக்கு எரிச்சலை ஊட்டுது. கூட்டணி நாம வலுவா இருக்கிறோம், 45% ஓட் பேங்க் வச்சிருக்கிறோம், நாம வெளியில சொல்லிக்கிறோம், ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கே, இது ஆபத்தானதாச்சே, கூட்டணிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துமே, அவ பெயரை ஏற்படுத்துமே சொல்லிட்டுதான் மு.க. ஸ்டாலின் தரப்பு மேலிடத்துல காங்கிரசனுடைய ஹையர் அபிஷியல்கிட்ட இவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு வதந்தி வந்துகிட்டு இருக்கு, இது கூட்டணிக்கு நல்லதல்ல, தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாசம் தான் இருக்குது, இப்படி வச்சுக்கிட்டு இது போன்ற வதந்திகள் வருவது நம்முடைய கூட்டணிக்கு நல்லதல்ல, அது தோல்விக்கு வழிவகுக்கும், தேவையில்லாத சர்ச்சைகளுக்கும் வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வேணான்னு திமுகவுடைய RS பாரதி மகன் சொல்வதை போல திமுகவினர் சில பேர் சொல்லலாம். நாம ஏன் திமுக நம்மளுடைய கரும்பு சக்கையா பிசைஞ்சு எடுத்துட்டு நமக்கு சக்கை தான் கொடுக்குறாங்க, சாரெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு KS அழகிரி சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல இருந்தும் சில பேர் பேசலாம். அப்ப 2 பேருக்கும் இடையேயான வார்த்தை மோதல் ஏற்படும். இத்தகைய வார்த்தை மோதல்கள் கடைசியில ஒரு பெரிய பிரளயத்துல முடியும். அதனால ஆரம்பத்திலே இதை நறுக்கி வைங்கன்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் சொல்ல காங்கிரஸ் மேலிடம் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. ஒரு 5 பேர் கொண்ட குழுவாம இந்த குழுவை அமைத்ததன் மூலமாக 2 விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. ஒண்ணு, தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, 2வது திமுகவிலிருந்து காங்கிரஸ் உடைய போகுது, பிரிஞ்சு போறாங்க. இந்த 2 வதந்திகளுக்கும் இப்ப முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. இவங்க தேர்தல் குழுவை அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதன் மூலமாக என்ன சொல்றாங்க, நாங்க திமுக கூட்டணி தான், திமுக கூட்டணி எல்லாம் இருக்க போறோம், இந்த பாருங்க திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எத்தனை இடங்கள், எந்தெந்த இடங்கள் பேசுவதற்கு நாங்கள் குழுவை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக நாங்க யாரு கூடயும் பேசல, டிவிகே விஜய் கூடயும் பேசல, வெளியில வரக்கூடிய அந்த நியூஸஸ் எல்லாம், செய்திகள் எல்லாம் போலியானவை, பொய்யானவை, கூட்டணிக்கு களங்கம் கற்பிக்கப்படக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக இன்றைக்கு விட்டுட்டாங்க. இப்ப அந்த 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சிட்டாங்க. இதன் மூலமாக தாவேகா மீண்டும் இன்றைக்கு தனிமைப்பட்டு நிற்கிறது. ஆரம்பத்திலே விஜய் சொன்னாரு,
நாங்க அதிகாரத்துல பங்கு தரோம், கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு ஓப்பன் டிக்ளரேஷன் சொல்லிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல எந்த கட்சியுமே இந்த மாதிரி ஓப்பன் டிக்ளரேஷன்லாம் கொடுத்தது கிடையாது. யாருனாலும் என் கூட கூட்டணிக்கு வரலாம், நாங்கள் அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படிலாம் யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் விஜய் முதல் முறையாக இத்தகைய வார்த்தைகளை, வாக்குறுதிகளை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட விஜய் கூட கூட்டணி அமைக்க போகல. ஏன்? நீங்க தானே சொல்றீங்க 1000 கோடி ரூபாய் பிசினஸ் விட்டுட்டு வராரு வருஷத்துக்கு. இதை கிளப்பி விட்டு யாருன்னா சவுக்கு சங்கர் தான். அவர் தான் சொல்றாரு 1000 கோடி ரூபாய் பிசினஸ் விட்டு வராரு, 1000 கோடி ரூபாய் பிசினஸ் விட்டுறாரு சொன்னது யாரு? சவுக்கு சங்கர். அவர் சொல்ல போய் தான் எல்லாரும் சொல்றாங்க 1000 கோடி பிசினஸ் விட்டுட்டு வராரு. நீ விட்டுட்டு வர வேணாமே, உன்னை யாரும் விட்டுட்டு வர சொல்றா? அப்போ விஜய் அவர்கள் பெரிய ஸ்டாரு, 1000 கோடி ரூபாய் பிசினஸ் விட்டுட்டு வரவர்கிட்ட ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி கூட போய் சேரலையே. ஏன்? ஏனென்றால் அரசியல் வேறு, சினிமா என்பது வேறு. அப்ப அரசியல் கல யதார்த்தம் என்ன, வெற்றி வாய்ப்பு என்னன்னு தான் ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் யோசிக்கும். அவர் கூட நாம கூட்டணி வச்சா நம்முடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, நாம வெற்றி பெறுவோமா, நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குமான்னு தான் யோசிப்பாங்களே தவிர, விஜய் எப்படி நாங்க ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதற்கு கட்சி ஆரம்பிக்கலையேன்னு சொல்ற மாதிரிதான் மத்த கட்சியினரும், அந்த லெட்டர் பேட் கட்சியினரும் என்ன சொல்லுவாங்க, நாங்க என்ன விஜய் முதல்வர் ஆக்குவதா, நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டானா? அப்போ கூட்டணி யாருனாலும் வரலான்னு சொல்லி இன்னைய வரைக்கும் யாரும் வரலன்னா யாரும் விஜய் நம்ப தயாராக இல்லை. விஜயனுடைய ஓட் பேங்க் இன்னைய வரைக்கும் இன்னும் ப்ரூவ் பண்ணாத ஓட் பேங்க், அதை நம்பி ஏறுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க கூட இடையில விஜய் தரப்புக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தொடர்ச்சியா பேசியிருப்பாங்க. அதிலும் குறிப்பா டிடிவி தினகரன் தொடர்ச்சியா பேசியிருப்பாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாரு. இவர் என்னமோ கூட்டணிக்கு போற மாதிரி, கூட்டணி அமைக்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனா போக சொல்லுங்க பாப்போம், டிடிவியே போக மாட்டாரு. எப்படி போவாரு? போனா அவருடைய எதிர்காலம் என்ன? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு, இவ்வளவு ஆண்டு காலம் அதிகாரத்தை சுவைத்தவர், பணம் எல்லாமே இருக்கிறது, பினாமி பணம்லாம் கோடிக்கணக்கான வச்சிருக்காரு. அவரே போக மாட்டாரு. அவரு விஜயை காட்டி அதிமுக கூட்டணியில குழப்பம் ஏற்படுத்துவதற்கு டிடிவி முயற்சிப்பாரே தவிர ஒருபோதும் விஜய் கூட கூட்டணிக்கு போக மாட்டாரு. ஏன்னா அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் முடிச்சு விட்டுடுவாரு. நீங்க காங்கிரஸ் தன்னுடைய கேட்ட சாத்திடுச்சு, அதிமுக போயா நீயும் வேணாம் அவன் ஆளு வேணாம். இவனுக்கு என்ன பண்ணானுங்கனாக்க ஆதவர்ஜனா தான் எங்களுக்கு துணை முதல்வர் பதவி தாங்க, 80 சீட்டு தாங்கன்னு கேட்டா எப்பறம் அதிமுக தருவாங்க? ஓ இல்ல யாரு எங்க இருந்தா வரீங்க? இவன் மட்டும் போயிட்டு ஏதோ முட்டாய் கொடு, 10 ரூபாய்க்கு முட்டாய் கொடு, 20 ரூபாய்க்கு முட்டாய் கொடுன்ற மாதிரி எனக்கு 80 சீட்டு கொடு துணை முதல்வர் கேட்டா எவன் தருவான்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, இது செட் ஆகாது, இந்த பிளகா பயல்களை நம்பி இனிமே வேலைக்கு ஆகாதுதான் நேரா ஒரு டெல்லிக்கு ரூட்டை விட்டு வாங்க கூட்டணிக்கு வாங்க, நாம திமுக எதிர்ப்பு நம்ம வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அதிமுக கதவும் சாத்தப்பட்டு விட்டது, இந்த பக்கம் திமுக பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு கிடையாது, காங்கிரசும் வெளிவரதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிசிகா வெளியே வருமானா அதுவும் வெளிவர வாய்ப்பு இல்லை, கம்யூனிஸ்ட் வெளியே வருமானா அது வெளியே வர வாய்ப்பு இல்லை. அப்ப விஜய் அவர்கள் மீண்டும் தனித்து விடப்பட்டுள்ளார். அப்போ எத்தனை போட்டிகள் தமிழ்நாட்டுல 2026 நடக்க போற? 4 முனை போட்டி. 1 அதிமுக, திமுக, நாம் தமிழர், டிவிகே, இவங்க 4 பேருக்குள்ள போட்டி என்பது இப்ப உறுதியாயிடுச்சு. இன்னும் கூட்டணி மாறலாங்க, அது மாறலாங்க, இதை மாறலாங்க, அதெல்லாம் எதுவும் மாறாதுங்க. இந்த 4 முனை கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. விஜய் அவர்கள் பாஜக பக்கம் போனாலும் அதிமுக கூட்டணி போனாலும் அவருடைய அரசியல் எதிர்காலமும் சூன்யமாயிடும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பெரும்பாலான மைனாரிட்டி ஓட்ஸ், அதாவது கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஓட்டை அவர் எடுக்க போறாரு. அதிலும் குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் வாக்கை எடுப்பாரு. எங்க ஊர்ல சர்ச்செல்லாம் இப்ப பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் நம்மாளுப்பா, நம்மளால ஒருத்தர் சிஎம்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் சர்ச்செல்லாம் இப்பவே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர் பிரிக்க போவது என்னவோ இஸ்லாமிய கிறிஸ்துவனுடைய வாக்குகள். அந்த இஸ்லாமிய கிறிஸ்துவனுடைய வாக்குகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கிட்டதான் இருக்கு, அதிமுக கிட்ட கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா கட்சியில ரொம்ப காலமா அடிப்படை தொண்டர்களாக உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் அதிமுக இருக்காங்க தான். ஆனா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பெரும்பான்மையாக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை இப்ப எடுக்கல. அந்த நிலைப்பாட்டுக்கு அது காரணம் பாஜக தான் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. அப்ப இன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய கிறிஸ்தவனுடைய வாக்குகள் யாருகிட்ட இருக்குன்னா திமுக கிட்ட இருக்கு. அப்ப அந்த வாக்கை தான் யாரு பிரிப்பாரு? விஜய் பிரிப்பாரு. அப்ப எதனால அதிமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, விஜய் வருவதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம விஜய் அப்படியே அதிமுக கூட்டணியில வந்தாலும் கூட இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இவர் பிரிக்கிறாருல திமுக இருந்து, அந்த வாக்கு கூட பிரிக்க முடியாத ஒரு சூழல் நிலவும். அப்ப இதுக்கு யாருக்கு சாதகம்? திமுக தான் சாதகம். அப்ப அதிமுக பாஜகவுக்கு என்ன லாபம்னாக்க, விஜய் தனித்து நின்றாலே லாபம் தான். அந்த மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. நீ தனிச்சு நின்று எனக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்கு வராது, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்கு யாருகிட்ட இருக்கு? திமுக கிட்ட. அந்த வாக்கை நீ பிரிச்சனாக்க அது எனக்கு சந்தோஷம் தானே. அது யாருக்கு சாதகம்? அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகம்.
அதனால விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுவது ஒருபோதும் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவர்கள் அந்த மனநிலைக்கு எப்பயே வந்துட்டாங்க. அந்த மனநிலைக்கு வந்ததால் தான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செஞ்சு இன்றைக்கு தேர்தல் பிரச்சார காலத்துல இருக்காங்க. இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு கேட்டும் பூட்டப்பட்டு வருகிறது. எல்லா பக்கமும் ஆன கதவுகள் இழுத்து அடைக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் வச்சு ஒரு 4 நாளா உருட்டினாங்க. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைப்போதுன்னு காசு கொடுத்து அவங்கள செய்தி வெளியிட வச்சு உருட்டினாங்க. இன்றைக்கு அதுக்கும் அந்த பர்னிச்சரையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. அதுவும் மூடப்பட்டு விடுது. ஒரே ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி கூட தாவேகாவை நம்பி வரவில்லை. அப்ப தாவேகா தனித்து விடப்பட்டு விடுது. 234 தொகுதியில முதல்ல வேட்பாளர் நிறுத்திட்டோம். அந்த 234 தொகுதிகளுக்கு முதல்ல செலவு பண்ணிட்டோம். சம்பாதிச்ச காசை மொத்தத்தையும் இழக்கும் போது இங்க தேர்தல் காலத்துல 2 அசுர சக்திகளை எதிர்த்து நிற்கும் போதுதான் உண்மையான வழி என்னன்னு விஜய் அவர்களுக்கு தெரியும். பார்ப்போம். விஜய் அவர்கள் விஜயகாந்த் போல எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வருவாரா, எதிர்கட்சி என்ற பொறுப்புக்கு வருவாரா? அது கூட அதிமுக கூட்டணி வச்சதால்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அந்த நிலைமைக்கு வந்தார். பெருங்கட்சிகளுடைய துணை இல்லாமல் யாராலும் அந்த இடத்துக்கு வர முடியாது. இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள் தனித்து நிக்க போறோம்னு கமல்ஹாசன் போல ரஜினி போல ஆக போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.